நம்ம இந்த உலகத்தில் பலவிதமான வேலை செய்யலாம். சிலர் வந்து டாக்டராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், சிலர் ஆஃபீஸ் மேனேஜராக இருக்கலாம், சிலர் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கலாம், இன்னும் சிலர் வேறு சில தொழில்களை பண்ணலாம், டீச்சராக இருக்கலாம், மியூசிஷியனாக இருக்கலாம், பாடகராக இருக்கலாம். பலவித தொழிலில் இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், போகிறோம், வர்றோம் இல்லையா? நீங்கள் நினைக்கலாம், நான் எப்படிங்க ஒரு சமுதாயத்தை உண்டாக்குறது, நான் எப்படி ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்குறது? ஆமாம், நீங்கள் அது அடிப்படை உங்கள் வேலை வந்து நீங்கள் சொல்லலாம் நான் வந்து அக்கௌண்டண்ட்டுங்க அப்படின்னு. ஆனால் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த வேலையை செய்து கொண்டு அந்த வேலை வந்து எதை குறித்தது? நீங்கள் ஒரு சமுதாயத்தை உண்டாக்குறீங்க. உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு சமுதாயம் உங்கள் மூலமாக ஒரு சந்ததி உண்டாகுது, பேர பிள்ளைங்க, அவங்களுடைய பிள்ளைங்க எப்படி உண்டாகுது. ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் தலைமை தாங்குகிறீர்கள். ஒரு சமுதாயம் எப்படி இருக்க போகுதுன்னு நிர்ணயிக்கிறீங்க. கவனிக்கிறீங்களா? சிலர் கோயில்னாலே என்னன்னு காட்டுறது இல்லை தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் யாருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு கோயில்னு ஒன்று இருக்கானே தெரியாது. ஏன்னா அவங்க கொண்டு போனதே கிடையாது. அந்த அளவில் இவங்க வாழ்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உண்டாக்குறாங்க? பைபிளை வாசிக்கிற ஒரு பழக்கமே கிடையாது. கர்த்தருடைய காரியங்களை கேட்கணும், அறிந்து கொள்ளணும், இந்த சத்தியத்தை மேன்மையாக நினைக்கிறோம், அதை பற்றி ஒரு டிஸ்கஷனே கிடையாது வீட்டில். அதை பற்றி ஒரு பேச்சே கிடையாது, அறிவே கிடையாது அதை பற்றி. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை சிலர் உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க தங்கள் குடும்பங்கள் மூலமாக. அவங்க நினைக்கிறாங்க, நான் எப்படி சமுதாயத்தை உண்டாக்குறது, நான் ஒரு சாதாரண டீச்சர். இல்லை, நீங்கள் சமுதாயத்தை உண்டாக்குறீங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க, ஒரு விதமாக வேலை செய்கிறீங்க. அது எந்த விதமாக வேலை செய்கிறீங்கன்னா அது உங்கள் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு வேலையிலையும் கலாச்சாரம் இருக்குது. ஊழியஞ்செய்கிறதுல கூட ஏதோ ஏனோ தானோ நம்ம ஏதோ போனோம் வந்தோம் செஞ்சோம் அப்படின்னு இருக்கலாம். அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு விதமான திங்கிங். அது ஒரு ஆளுக்கிட்ட இருக்கும்போது அந்த ஆளுக்கு கீழே இருக்கிறவங்களாம் அதை கற்றுக்குறாங்க, அந்த ஆள்கிட்ட வளர்கிறவங்களாம் அதை கற்றுக்குறாங்க. தங்களுடைய வேலையை சரியாக செய்யாமல், அதை சரியான விதத்தில் எஃபெக்டிவாக அதை பண்ணாமல் அப்படிப்பட்ட ஆட்களாக மாறிடுறாங்க. பாருங்கள், அது ஒரு கலாச்சாரம், அதை பரப்புகிறோம். நம்ம என்ன எண்ணுறோமோ அதை தான் வாழ்கிறோம். அந்த கலாச்சாரத்தை நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய ஆட்சிக்கு கீழே அல்லது நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே வர்ற அத்தனை பேருக்கும் அதை பரப்பி விடுகிறோம். பரப்பி ஒரு சமுதாயத்தை நம்ம உண்டாக்கிட்டு இருக்கிறோம். நான் எப்படி சமுதாயத்தை உண்டாக்க முடியும்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு கலாச்சாரத்தை வளர்க்குறீங்க. தகப்பனாக இருப்பது, ஒரு குடும்ப தலைவனாக இருப்பது, ஒரு வேலையை செய்வது, ஒரு ஸ்தாபனத்தை நடத்துவது அல்லது ஒரு தொழிலை நடத்துவது, இதெல்லாம் வந்து நாம் வந்து ஒரு கலாச்சாரத்தை உண்டு பண்ணுகிறோம். அப்போ என்ன வேலை செஞ்சாலும் சரி, அதுக்கு அடிப்படையில் கடவுள் கொடுத்த எந்த வேலை இருக்குது, அது என்ன? ஒரு சமுதாயத்தை உண்டு பண்ணு, ஒரு கலாச்சாரத்தை உண்டு பண்ணு. பலுகி பெருகி நிரப்புன்றது